வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். ஒரு வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். நம்முடைய தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. உங்களுடைய ஆபத்து காலத்தில் நீங்கள் யாருக்கிட்ட உதவிக்காக போகிறீங்க, உங்களுடைய ஆறுதலுக்காக நீங்கள் யாருக்கிட்ட போகிறீங்க, நம்ம இதை பற்றி தான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுரேஷ் அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே வேலை பார்த்து இவங்க குடும்பத்துக்கு இவங்க நிறையவே உதவி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த கஷ்டமான நேரத்தில் இவங்க யாரை சார்ந்து இருந்தாங்க, யாருடைய உதவியை பெற்றாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். டெல்லியில் வசிப்பவரான பாஸ்டர் சுரேஷ் குப்தா நடுத்தர குடும்ப வர்த்தகத்தை சேர்ந்தவர் ஆவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 8 வயசு ஆகும்போது எனக்கு என்னுடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்தேன். எங்கள் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாங்க. படுத்த படுக்கையில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு 1 2 இல்லை, பல ட்ரீட்மெண்ட்டுங்களை எங்கள் அப்பா அவங்களுக்காக பார்த்தாங்க. ஆனால் மருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கள் அப்பாவோட வருமானத்தில் குடும்பத்தையே நடத்த முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தோம். பிரச்சனைகள் அதிகமாக போய்கிட்டே இருந்ததுனால என்னால் சரியாக படிக்கவும் முடியல. மற்றவங்கள பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருந்ததையும் பார்க்குறேன். அவங்களோட வீட்டில் பிள்ளைகளும் நல்லா படிக்கிறாங்க. அவங்களோட குடும்பமும் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்கு. என் வீட்டில் அதுக்கு நேர் எதிராக நடந்ததுனால, நிறைய கஷ்டங்கள் இருந்ததுனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். துக்கம் வேதனையை அனுபவிக்கிறேன்னா நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க முடியுமா? சில வருடங்களுக்கு பிறகு சுரேஷ் பெரியவரானார். வீட்டின் சூழ்நிலைகள் பார்த்து தன்னுடைய படிப்போடு கூட ஒரு ஸ்கிரீன் பிரிண்டிங்கில் பகுதி நேரமாக வேலை செய்து கொண்டிருந்தார். 4 வருஷமாக ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் வேலை பார்த்தேன். அங்கே என் கூட ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஜெபம் செஞ்சுட்டு தான் உடம்புல சிலுவையை போடுவார். ஒரு நாள் நான் அவர்கிட்ட வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி என்ன தான் செய்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க என்கிட்ட தேவனை பற்றி சொன்னாங்க. என்னுடைய வேலை நல்லபடியாக நடக்க நான் தேவன்கிட்ட ஜெபம் செஞ்சு வேலையை தொடங்குறேன்னு சொன்னார். அப்போ எனக்குள்ளேயும் ஜெபம்னா என்ன, எந்த கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் வந்துச்சு. அவர் என்கிட்ட எங்கள் வீட்டில் ஜெபம் நடக்கும், உங்களுக்கு விருப்பம்னா அதில் நீங்கள் கலந்துக்கலான்னு சொன்னார். நான் அவர் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஆராதனை நடந்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் ஆண்டவரை பாடிக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னோட கண்ணை மூடும்போது கொஞ்ச நேரத்தில் நான் இந்த பூமியிலேயே இல்லை, வானத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுச்சு. இந்த உலகம் எனக்கு ஒரு வட்டம் மாதிரி இருந்துச்சு. நாலா பக்கமும் இருட்டா வேற இருந்தது. ரொம்ப ஒரு அமைதி நிலவுச்சு. நான் தான் தேவனுடைய கர்த்தர், நான் இந்த உலகத்திலிருந்து உன்னை பிரிச்சு எடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், உன் பாரத்தையும் குறைப்பேன்னு சொன்னாரு. இந்த குரலை நான் கேட்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. எனக்குள்ள இருந்த பாரம் இறங்கிடுச்சு. லேசான உணர்வு மாதிரி இருந்தது. இதற்கு பிறகு சுரேஷ் தொடர்ந்து அந்த ஜெப கூட்டத்தில் இணைந்து கொண்டார். ஒரு நாள் நான் ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது தேவனோட ஊழியக்காரர் பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது என்ன வசனம்னா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவங்களுடையது. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த வசனங்களை கேட்டது என்னோட மனசுல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதோடு மக்களோட சாட்சிகளையும் கேட்டேன். தேவன் தங்களை எப்படி பெரிய பிரச்சனைகள்ல இருந்து வெளியே கொண்டு வந்தார், தங்களோட ஜெபத்தை எப்படி கேட்டாருன்னு மக்கள் சாட்சி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்னுடைய மனசுல தேவன் ஒரு நாள் என்னுடைய குடும்பத்தை எங்களோட வேதனைகள்ல இருந்து வெளியே கொண்டு வருவாருன்னு நிச்சயமா நம்பினேன். அதோட இந்த சாட்சிகளை கேட்டு என்னுடைய மனசுல தன்னம்பிக்கையும் அதிகமாச்சு. அப்புறம் என்னை பார்த்து என் வீட்டில் இருந்தவங்களும் ஜெப கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமும் வீட்லயும் ஆண்டவரோட ஊழியக்காரர் ஜெபம் பண்ண கூப்பிட்டாரு. எனக்குள்ள நிம்மதியும் சந்தோஷமும் வந்துச்சு. இந்த நம்பிக்கையோடு கூட சுரேஷ் தன்னுடைய வேலையோடும் ஜெபமும் செய்யத் தொடங்கினார். மேலும் பைபிள் மற்றும் வசனங்கள் மூலமாக தேவனை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டார்.
நான் பைபிள்ல பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களேன்னு லூக்கா 23வது அதிகாரத்துல படிச்சேன். அந்த வசனம் என்னுடைய மனசுல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்த வசனத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த வசனத்தின்படியே நடக்க கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணேன். மற்றவங்க என்னை பத்தி தப்பா பேசும்போது நீ மற்றவங்களை மன்னிக்கணும்னு இந்த வசனம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அவங்கள நான் மன்னிக்கும் போது எனக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி வந்தது. ஒரு கட்டத்துல நான் வசனத்தின்படி மிக சரியா நடக்க ஆரம்பிச்சேன். தேவனுடைய தயவு மற்றும் கிருபையினால் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மாற்றம் வந்தது. இதுவரைக்கும் உடம்பு சரியில்லாம இருந்த எங்க அம்மாவுக்கு டாக்டர்களோட மருந்தாலையும் தேவன்கிட்ட செஞ்ச ஜெபத்தாலையும் சுகமாக தொடங்கினாங்க. அப்புறம் எங்க அப்பா செஞ்ச வேலைகள்லயும் ஆசீர்வாதம் வந்துச்சு. அதோட கூட ஒரு NGOல எனக்கு ப்ரோக்ராம் அசோசியேட் வேலையும் கிடைச்சிது. அதனால என் வீட்டில் இருந்த பணப்பிரச்சனையும் தீர்ந்தது, நிம்மதியும் வந்துச்சு. இந்த NGOல 6 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கரஸ்பாண்டன்ஸ் மூலமா என்னுடைய 12ஆம் வகுப்பு படிப்பையும் முடித்தேன். அதோடு கூட தியாலஜிக்கல் படிப்பான BTHயும் MTHயும் ஆந்திர பிரதேஷ் யூனிவர்சிட்டி மூலமா நான் படித்தேன். இன்னைக்கு ஒரு பாஸ்டரா கடந்த 10 வருஷமா தேவனோட ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்காக நான் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்றேன். நன்றி சுரேஷ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுடைய கஷ்டமான நேரத்தில் நீங்கள் தேவன்கிட்ட வந்திருக்கீங்க, அவரிடமிருந்து உதவியை பெற்று கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்ப சூழ்நிலையையும் தேவன் மாற்றி தந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஒரு முக்கியமான இடத்துக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எதிர்பாராத விதமாக மழை பெய்யுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த மழையிலிருந்து ஒதுங்கி இருக்கிறதுக்காக ஒரு பாலத்தடியிலையோ ஒரு கடை ஓரத்துலையோ எங்கேயோ உங்கள் கையில் கொடை இல்லை. அப்போ அந்த மழையில் நனையாமல் இருக்கிறதுக்காக எங்கேயாவது ஒரு ஓரமாக போய் ஒதுங்கி நிற்பீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக உங்ககிட்ட ஒரு கொடை இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் மேலேயும் நனையாமல் உங்கள் ட்ரெஸ் நனையாமல் பாதுகாப்பாக தொடர்ந்து போய்கிட்டே இருப்பீங்க. இதே மாதிரி தான் எதிர்பாராத விதமாக நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது அதுலேருந்து வெளியில் வர்றதற்கான வழிகள் எல்லாத்தையுமே நம்ம தேடுவோம். ஆனால் தேவனை தேடுறோமா? அவர்கிட்ட நம்ம தஞ்சம் அடைகிறோமா? இதை குறித்த பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 91ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். தேவன்கிட்ட தஞ்சம் அடைகிறவங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு வசனமாக இது இருக்குது. யாரெல்லாம் உங்களுடைய போராட்டங்களில், உங்களுடைய கஷ்டங்களில் நீங்கள் தேவனிடத்தில் தஞ்சம் அடைகிறீங்களோ அப்போது அவருடைய கரம் உங்கள் கூட இருக்கும். அப்போ யாராலையும் எதாலையும் உங்களை தொடவே முடியாது. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக நிற்பவன் யார்? நமக்கு எதிராக என்ன நிற்க முடியும்? அதனால் எப்போவுமே நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம தேவனிடத்தில் தஞ்சமடைய வேண்டும். அவர் நமக்கு உதவி செய்கிறார், நமக்கு வெற்றியை தருகிறார். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு பாஸ்டர் அபிஷேக் அவங்களை நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து செய்தியை பார்ப்போம். CBNோட ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி தன்னுடைய 20வது வருஷத்தை முடிக்கிறதுல நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன். பல வருஷங்களா இந்த நிகழ்ச்சியில பல சாட்சிகள் மற்றும் பல ஆராதனைகளை பார்த்திருக்கோம், அப்புறம் நாம கேட்டிருக்கோம். மேலும் ஆவிக்குரிய மற்றும் உடல் ரீதியான வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை நாம பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வருஷத்தை தந்ததுக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். CBNோட ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி இன்னும் நிறைய பேருக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பயன்படுறதுதான் என்னுடைய விருப்பமும் ஜெபமும். தேவன் எப்பவும் எந்த நேரமும் நம்ம கூடவே தான் இருப்பாரு. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. God bless you. உங்களுக்கு பிரியமானவர்களோட இழப்பின் துக்கத்தை விட்டு உங்களால வெளியே வர முடியலையா? இல்ல பண நெருக்கடியில சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மன கஷ்டங்களால இதுக்கு மேல தாங்கவே முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல நோயின் காரணமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? CBN ப்ரேயர் லைனுக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. நவம்பர் மாசம் CBN ப்ரேயர் லைன்
இந்த எல்லா விஷயங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்களும் இந்த பிரார்த்தனையில கலந்துக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்போது தேவன் தான் நமக்கு தஞ்சம் அப்படிங்கிற தலைப்பில் தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது நம்ம ஆறுதலுக்காக நம்ம நண்பர்கள், உறவினர்கள், சோஷியல் மீடியா இது எல்லாத்துலேயுமே தேடி அலைவோம். நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, நமக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படின்னு நம்ம தேடி அலைவோம். ஆனால் உண்மையான ஆறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது பைபிள் வசனங்கள், ஜெபம், ஆலயத்துக்கு வரக்கூடிய மக்கள் மூலமாக நமக்கு கிடைக்குது. தேவ சமூகத்தில் தான் அந்த ஆறுதல் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம ஒருத்தங்களை சந்திக்க போகிறோம். அலிகட்டில் இருக்கக்கூடிய கிரைஸ்ட் சர்ச்சுடைய பாஸ்டர் அபிஷேக் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நாங்கள் பாஸ்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்ததுனால என்னோட வீட்டில் ஆரம்பத்துல இருந்தே ஒரு கிறிஸ்துவ சூழல் தான் இருந்துச்சு. நாங்கள் பாஸ்டர் குடும்பம். சர்ச்சில் நான் அப்பா கூட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதோட அவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் இருந்தேன். ஆனால் 2000ஆவது வருஷத்துல திடீர்னு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் வந்துச்சு. ஏன்னா நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப தொடக்கத்துல இருந்தே என்னோட விருப்பம் MBA படிச்சுட்டு கார்ப்பரேட் உலகத்துல வேலை செய்ய விரும்பினேன். ஆனா UG படிச்சுக்கிட்டு இருந்தப்ப என்னோட அப்பாவோட ட்ரெஸ்களை பார்க்குறப்போ, அவங்களோட பேக்குகளை பார்க்குறப்போ என்னோட மனசுல யாரோ கூப்பிடுற மாதிரி, என்னை அழைக்கிற மாதிரி, ஊழியத்துக்கு கூப்பிடுற மாதிரி தோணுச்சு. ஆனா இந்த விஷயம் எனக்கு அப்போ புரியல. ஒரு நாள் நான் சர்ச்சில் ஜெபத்துல இருந்தப்ப பாஸ்டர் பைபிள்ல இருந்து பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், பிலிப்பியர் 1:21 எழுதியிருக்கு. இந்த வார்த்தைகள் என்னோட மனசை தொட்டுச்சு. வீட்டுக்கு போய் முழங்கால் போட்டு நான் ஜெபம் செஞ்சேன். ஜெபத்துல தேவன் என்னை தன்னோட ஊழியத்துக்கு அழைக்கிற செய்தியை நான் பெற்றப்ப, நான் MBAக்காக செஞ்சுக்கிட்டு இருந்த கோச்சிங்கை விட்டுட்டு நான் ஆண்டவரோட ஊழியத்துக்கு போக தயாராயிட்டேன். நான் என்னோட தியாலஜிக்கல் படிப்பை 2003 இருந்து 2007 வரைக்கும் கொல்கத்தால இருக்கிற பிஷப் காலேஜில் தான் படித்தேன். மேலும் இந்த வருஷங்கள் என்னோட வாழ்க்கையோட ரொம்பவே பயனுள்ள மற்றும் வளமானதா இருந்துச்சு. இதில் நான் ஊழியத்தில் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா பிஷப் காலேஜில் இருந்து அது வரைக்கும் எனக்கு தெரியாத ஆண்டவர் பற்றின அனுபவங்களையும் நான் அங்கே தான் பெற்றேன். ஆண்டவர் என்னை நடத்தினாரு, ஆண்டவர் என்னை பாதுகாத்தாரு. இன்னைக்கும் ஆண்டவர் தன்னோட ஊழியத்துக்காக தொடர்ந்து பயன்படுத்துறாரு. நான் ஆண்டவரோட ஊழியத்துக்கு வந்து 18 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 18 வருஷங்கள் சாதாரணமா நேரமா இருந்ததில்ல. பல சிரமங்களை சந்திச்சிருக்கேன். ஆண்டவரோட ஊழியத்துல ஏற்ற இறக்கங்களை பார்த்திருக்கேன். ஆண்டவர் என்னை தொடர்ந்து பயன்படுத்தினதுக்காக அவருக்கு நான் நன்றி சொல்றேன். அதோட ஆண்டவர் தொடர்ந்து எனக்கு வழிகாட்டினாரு. நான் ஆக்ரால, பரேல்ல, காஜியாபாத்ல, அதோட சில வருஷங்கள் நான் டேராடூன்லயும் இருந்தேன். எல்லா இடத்துலையும் ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சேன். இப்போ நான் அலிகட்ல இருக்கிற கிரைஸ்ட் சர்ச்சில் மற்றும் சர்ச் ஆஃப் அஷன்ஸ்ல இருந்து நான் ஆண்டவரோட ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரோட இந்த சர்ச்சும் அவரால் கட்டப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சுகள் தொடர்ந்து ஆண்டவரோட ஊழியத்துல எனக்கு உதவியா இருக்காங்க. உதவி தேவைப்படுற நேரம் என் கூட நிற்பாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரோட ஊழியத்தை அலிகட்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் எங்களை தொடர்ந்து வழி நடத்தவும், எங்களை பயன்படுத்தவும், தேவனோட ஊழியத்துக்காக நாங்க பயன்படவும் நாங்க ஜெபம் பண்றோம். நாங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். அதோட வருங்காலத்துல இருக்கிற ஊழியத்துக்காகவும் என்னை தொடர்ந்து நடத்தவும், ஆண்டவரோட ராஜ்யத்தை ஏற்படுத்தவும், அவரோட பரலோக ராஜ்யத்தை விரிவுபடுத்தவும் என்னை பயன்படுத்த நான் ஜெபம் பண்றேன். அனைவருக்கும் நன்றி. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி பாஸ்டர் அபிஷேக். நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களையும் உங்கள் சர்ச்சு மக்களையும் உங்கள் ஊழியங்களையும் தேவன் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம்.
shepherd of my soul, I give you full control. Wherever you may lead, I will follow. I have made the choice to listen for your voice. Wherever you may lead, I will go. Wherever you may lead, I will go. உங்களுடைய தாய்மொழியில் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் உங்களுக்காக வல்லமையான பிரசங்கங்கள், அழகான பாடல்கள், வல்லமை உள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறது. இப்பொழுது உங்களுடைய தாய்மொழியில் இந்திய மாநில மொழிகள் ஹிந்தி, பஞ்சாபி, லடாக்கி, குஜராத்தி, தமிழ், மலையாளம் மற்றும் இன்னும் பல மொழிகளில். இந்தியாவின் அருகில் இருக்கும் நாடுகளின் மொழிகள் சிங்கள மொழி மற்றும் நேபாளி மொழியில். எங்களுடைய ரீஜனல் பிளேலிஸ்ட் உங்கள் மனதை தொடும் விஷயங்களால் நிறைந்திருக்கிறது. இது உங்களை ஊக்குவிக்கிற விஷயங்களை பார்ப்பதற்கும், பைபிள் வசனங்களை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கும், மேலும் உங்களுக்கு நம்பிக்கையை தருவதற்குமான ஒரு வாய்ப்பாகும். இவை எல்லாமே உங்களுடைய தாய்மொழியில் ஒரு கிளிக் செய்தாலே போதும். இன்றைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய மனதில் நேரடியாக பேசும் நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அந்த நேரத்துல தேவன் தான் நமக்கு தஞ்சம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். மத்தேயு 11:28 நமக்கு சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு சொல்லுது. நம்ம கஷ்டத்துல இருந்து ஆறுதல் பெற நம்ம இயேசு கிட்ட தான் வரணும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன், நீங்க என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு நீங்க அடைக்கலமா ஆதரவா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்திலையும் அப்பா கஷ்டங்களால, பிரச்சனைகளால, வேதனைகளால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆறுதல் எங்கே எனக்கு கிடைக்கும், யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு வேதனையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் தரக்கூடியவங்களா இருக்கீங்க, இளைப்பாறுதல் தரக்கூடியவங்களா இருக்கீங்க. நாங்க தேடக்கூடிய நம்பிக்கை உங்ககிட்ட தான் இருக்கு அப்பா. சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்க தாங்க. உங்களுடைய சமூகத்தில் நாங்க நிலைத்திருக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கிருபை எப்பொழுதுமே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். மீட்பர் இயேசு மூலமா ஜெபம் கேளும் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நீங்க மற்றவங்க மேல நம்பிக்கை வைக்கிறத விட நம்முடைய தேவனிடத்தில் நீங்க நம்பிக்கை வைங்க, நிச்சயமா அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எரேமியா 33:6. தேவன் உங்களுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தர ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு. அதற்கு நீங்க பண்ண வேண்டிய வேலை, அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கும் போது உங்களுக்கு அவர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கூட தருகிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம சாட்சிகள், வசனங்கள் மூலமா பார்த்தோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சர்ச் கொயரும் நம்முடைய நிகழ்ச்சியில் பாட வேண்டுமா அப்படின்னா நீங்கள் எங்கள் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். எங்களுடைய அட்ரஸ் www.cbnindia.org/register-your-choir. உங்களுடைய பாடலை பார்ப்பதற்கு நாங்கள் கூட ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம தேவனிடத்தில் தஞ்சமடைய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம மறுபடியும் தேவனிடத்தில் வரும்போது நம்முடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார், நம்மை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் அவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உங்களை பாதிக்காது. நிச்சயமாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. உங்களுக்கான வெற்றியை தேவன் தருகிறார். இத்துடன் நான் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.